வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மங்களம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கூடத்தில் ஒரே கூச்சலும் கும்மாளமுமாக இருந்தது. பாகீரதியின் பெரிய பெண் சென்னையில் இருந்து அன்று காலையில்தான் வந்திருந்தாள். காலையில் வந்திறங்கியதும் நேராக சித்தி படுத்திருந்த அறைக்குத்தான் வந்தாள் அவள். வீட்டுக்கு பெரிய எஜமானி போல் அதிகாரம் செய்து கொண்டு பம்பரமாக சுற்றி வரும் சித்தி வற்றி உலர்ந்து உருமாறி பாயோடு பாயாக படுத்திருந்த கோலத்தை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கி போய்விட்டன. என்ன சித்தி, இப்படி படுத்து கொண்டு விட்டாயே என்று நாக்குழற சொல்லிக்கொண்டே படுக்கையில் அவள் உட்கார்ந்த போது மங்களம் அந்த பரிவை ஆசையுடன் அனுபவித்தாள். சில நாட்களாகவே சூழ்நிலை ஒரே வெப்பமாகத்தான் இருந்து வந்தது அவளுக்கு. தங்கம் காட்டிய இந்த பரிவின் குளுமை அவளுக்கு மிகவும் தேவையாக இருந்தது. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா தங்கம், இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க, கண்ணை கசக்கி கொண்டு நிக்கலாமோ? அஷடு, சித்திக்கு என்றும் 16 வயசா? எழுந்துருமா, போய் குளிச்சுட்டு சாப்பிடு. ஊர்ல எல்லாரும் சௌக்கியம்தானே என்று அந்த தள்ளாத நிலையிலும் பாசமளித்த தெம்பில் மங்களம் பேசினாள். என்ன இருந்தாலும் தங்கம் வளர்ந்து பெரியவளானதே அவளது மடியிலும் தோளிலும் தானே. அந்த பாசம் அவளை விட்டு போய்விடுமா? சித்திரை மாதத்து கொடும் வெயில் வெளியே அனல் பரப்பிக் கொண்டிருந்தது. மங்களத்துக்கு தாகம் நாக்கை வரட்டியது. தங்கம், தங்கம், ஈனஸ்வரத்தில் எழும்பிய அவள் குரல் உள்ளே கேட்டிருக்கவே முடியாது. அவ்வளவு கூச்சல் போட்டு ரகளை செய்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகள். காலை 10 மணிக்கு தங்கம் கஞ்சி கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள். அப்புறம் அந்த அறை பக்கம் எவரும் எட்டி கூட பார்க்கவில்லை. பாகீரதி அவளுக்கு உடன் பிறப்புதான் என்றாலும் அந்த தங்கத்துக்கு இருக்கும் பரிவு கூட அவளுக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் இப்போதெல்லாம் ஒவ்வொரு முள்ளாகத்தான் உறுத்தியது மங்களத்தை. உள்ளே பாகீரதி எதற்கோ உறக்க சிரித்து கொண்டிருந்தாள். தங்கோ, தங்கோ, சித்தி கூப்பிடுறா போல் இருக்குமா, என்னன்னு கேட்டுவிட்டு வருகிறேன் என்று தங்கம் சொல்லி கொண்டிருப்பது மங்களத்துக்கு கேட்டது. அவளுக்கு வேற என்ன வேலை, எப்போதும் ஒரே தொணப்பு. நீயும் பார்க்கறியே, தான் கஷ்டப்படும் போது பிறர் சிரித்தாலே அவளுக்கு பிடிக்கிறதில்லை. என்ன தொந்தரவோ? என்ன பாகீரதியா பேசினாள்? மங்களத்தின் மனதை யாரோ முறுக்கி பிழிந்தார்கள். இந்த பாகீரதியின் நல் வாழ்வுக்காக அவள் ஓடி ஓடி உழைத்திருக்கிறாள். குழந்தைகளை பெற்று விட்டாளே தவிர அவர்களை வளர்க்கும் பொறுப்பு முழுவதையும் மங்களம் தானே ஏற்றுக்கொண்டிருந்தாள். இப்போது படுக்கையில் விழுந்ததும் அந்த மங்களம் இவ்வளவு வேண்டாதவளாகி விட்டாளா? கூப்பிட்டியா சித்தி என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் தங்கம். தாகம் நாக்கை வரட்டுகிறது. 1/2 மணி நேரமாக கூப்பிடுகிறேன், உங்களில் யாரும் கேட்கவில்லை. இந்த கூச்சலிலே உன் குரல் கேட்கத்தான் இல்லை சித்தி. சற்று இரு, இதோ கஞ்சி கொண்டு வருகிறேன். தங்கம் தங்கம்தான் என்று நினைத்து கொண்டாள் மங்களம். பாகீரதி மட்டும் என்ன, அவளுக்கும் தங்கமான மனசுதான். ஆனாலும் வயசுதான் ஆகிவிட்டதே தவிர வியாதியஸ்தருக்கு பணிவிடை செய்து அவளுக்கு பழக்கமே இல்லை. அதுதானோ என்னவோ, எதற்கெடுத்தாலும் சலிப்பும் சிடுசிடுப்புமாக இருக்கிறாள். இது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. மங்களம் கண்ணை மூடிவிட்டால் இன்று அவள் பெயருக்கு இருக்கும் 2 ஏக்கர் நிலமும் அவள் தம்பி ரகுராமனைத்தான் சேரும். அவளுக்கு பிறகு அவளது ஆஸ்தியை அனுபவிக்கப் போகும் அவன் அக்காவின் பராமரிப்பை பற்றியோ அவளது உடல் நலனை பற்றியோ அக்கறையே கொண்டதில்லை. அவனே அப்படி இருக்கும்போது என்று ஏதோ அசட்டு எண்ணம் பாகீரதியின் மனதை குழப்பியிருக்க வேண்டும். இதை நினைத்த போது மங்களத்துக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன விசித்திரமான உலகம் என்று முனகினாள் அவள். என்ன சித்தி, என்னவோ தனக்குத்தானே பேசி சிரித்து கொள்கிறாயே? என்னவோ நினைப்பு. தங்கம் கஞ்சியை ஆற்றி கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு முடிந்ததும் காலியான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சற்றைக்கெல்லாம் உள்ளே போய்விட்டாள். மங்களம் மறுபடியும் தனியே விடப்பட்டாள். அவளுக்கு ஏனோ இந்த உலகத்திலேயே
அவள் தனித்து விடப்பட்டது போலத்தான் இருந்தது. கூட பிறந்த தம்பி செயலாக வாழ்கிறான். அக்காவுக்கும் ஒன்றிலும் குறையில்லை. ஏன் அவளுக்கும் தான் என்ன குறைந்து விட்டது? அவள் மனதிலே கேள்விகள் தாமே கிளம்பி விடையை தேடிக் கொண்டிருந்தன. கூப்பிட்டால் ஏன் என்று கேட்கும் 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அது மட்டும் இருந்தால் ஆயிற்றா? அவள் திடமாக இருந்த நாட்களில் கொட்டி கொடுத்தாளே, அந்த அன்பிலும் பரிவிலும் ஒரு துளி தர தங்கத்தையும் பக்கத்து வீட்டு பையன் வாசுவையும் விட்டால் வேறு நாதி இல்லையே. அவள் வாழ்வே ஒரு சோக கதையாக அல்லவா ஆகிவிட்டது. வாழ்வு பூஞ்சோலையில் புகும் மகிழ்ச்சியுடன் அவள் உடுத்தி கொண்ட கூரப் புடவையே கோடி புடவையாக மாறிவிடும் என்று அவள் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பேரிடிதான் அவள் தலையில் விழுந்தது. கழுத்தில் தாலி கட்டிய 1 மணி நேரத்திலேயே மாரடைப்பினால் அவள் மணாளன் மறைந்து விட்டான். அதன் பிறகு பிறரிடம் அன்பு செலுத்துவது ஒன்றில்தான் அவள் வாழ்வின் இன்பமே உறைந்து விட்டது. இதையெல்லாம் இப்போது நினைத்து பார்க்கும்போது அவள் கண்களை நீர்த்திரை மறைத்தது. அவளுக்கு இந்த கதி நேர்ந்தபோது அப்பா உயிருடன் தான் இருந்தார். தம்பி ரகுவுக்கு 10 வயதிருக்கும். பாகீரதிக்கு மட்டும் கல்யாணமாகி இருந்தது. அவளுடைய இந்த நிலை கண்டு வீடே, ஏன் ஊரே அழுது புலம்பியது. அப்பா பட்ட துயரம் சொல்லி முடியாது. 1 மாதம் வரை அவர் சரியாக சாப்பிடக்கூட இல்லை. மகளின் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் குபீர் குபீர் என்று அவருக்கு அழுகை பொங்கும். இந்த வேதனையே அவருக்கு யமனாக வளர்ந்து அவரை படுக்க வைத்து விட்டது. இப்போது நடப்பது போல அப்பாவின் கடைசி நாட்கள் அவள் நினைவுக்கு வந்தன. வெயில் மறைந்து கொண்டிருக்கும் நேரம் கொல்லைப்புறத்து படிக்கட்டில் உட்கார்ந்து வானத்தை வெறித்து நோக்கியபடி ஏதோ உரு தெரியாத சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தாள் மங்களம். மங்களம், அப்பா கூப்பிடுகிறார் என்று ரகுராமன் அவள் தோள்பட்டையை தொட்டு உலுக்கிய போதுதான் திடுக்கிட்டு எழுந்தாள் அவள். எதுக்குடா? தெரியாதுக்கா. அவள் உள்ளே போன போது அப்பாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாகீரதி அவர் கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டிருந்தாள். என்னப்பா என்று கேட்கும்போதே மங்களத்துக்கும் ஏனோ அழுகை வந்துவிட்டது. அவள் கையை பிடித்து ஆதரவோடு அவளை தம் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார் அப்பா. மங்களம், உன்னை நினைத்தால்தான் என்னை என்னவோ செய்கிறது. பாகீரதியும் ரகுராமனும் உன்னை கைவிட்டு விட மாட்டார்கள். இருந்தாலும் காலம் எப்படி எப்படி மாறுமோ யார் கண்டது. உன் பேருக்கு கொஞ்சம் நிலம் எழுதி வைத்திருக்கிறேன். உனக்கு பிற்காலம் அது உன் தம்பிக்கு சேரும். எப்படியோ அக்காவையும் தம்பியையும் பகைத்து கொள்ளாமல் நீ நல்லபடியாக உன் காலத்தை கழிக்க வேண்டும். மேலே அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. துயரம் தொண்டையை அடைத்தது. உணர்ச்சி வசத்தில் மூச்சு இறைத்தது. ஏன் மாமா வீணாக மனசை அலட்டி கொள்கிறீர்கள்? என் உயிர் உள்ளவரை மங்களம் பாகீரதி கூடவே இருப்பாள். எனக்கு கூட பிறந்தவர் யாரும் இல்லை. மங்களம் என் தங்கையாக பாகீரதிக்கு துணையாக இருக்கட்டுமே. சோக இருள் படர்ந்திருந்த சூழ்நிலையிலே புதியதொரு ஜோதி பிறந்தது போல கணீர் என்று அந்த குரல் எழுந்த திசையில் 3 ஜோடி கண்களும் ஆவலுடன் திரும்பின. குரலின் திடம் முகத்திலே பொலிய ஆஜான பாகுவாய் அங்கே பாகீரதியின் கணவர் நின்றிருந்தார். மாப்பிள்ளை என்ற நன்றி பெருக்கில் ஏதோ சொல்லவா எடுத்தார் பெரியவர். குரல் எழும்பவில்லை. அன்று சொன்ன சொல்லை இன்று வரை அத்திம்பேர் காப்பாற்றி விட்டார். அக்கா மட்டும் என்ன, அவளும் எவ்வளவோ ஆதரவுடன் தான் இருந்தாள். இப்போது சில நாட்களாகத்தான், அதிலும் முக்கியமாக சேர்ந்தாற் போல 4-5 மாதம் மங்களம் படுத்த படுக்கையாக ஆன பின்புதான் அவளிடம் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. வியாதி என்று சொல்லி மங்களம் பகலில் படுக்கை விரித்து படுத்து கொண்டதே இப்போதுதான். அதுவரை அவளுக்கு பிரமாதமாக நோய் நொடி என்று வந்ததே இல்லை. அப்படியாக காலை கையை தலையை வலித்தாலும் மங்களம் அதை சிறிதும் பொருட்படுத்த மாட்டாள். இவ்வளவு நாட்களாக இல்லாததற்கெல்லாம் வட்டி சேர்த்து கொண்டு இப்போது அவளுக்கு நோய் வந்துவிட்டது. சாதாரண இருமலும் ஜுரமுமாக ஆரம்பித்தாது இப்படி இறைப்பும் இழுப்புமாக வளர்ந்து விட்டது. ஆரம்பத்தில் பாகீரதி எவ்வளவோ பரிவுடன் தான் உபச்சாரம் செய்தாள். இடையிலே அவள் தம்பி ரகு வந்துவிட்டு போனான். அதன் பின்புதான் அவள் குணமே மாறிப்போய்விட்டது.
மங்களத்துக்கு 1 மாதமாக உடம்பு சரியில்லை என்ற விபரத்தை கடிதம் மூலம் தெரிந்து கொண்டுதான் வந்திருந்தான் ரகு. வந்தவன் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதற்கு பதில், உன் கடுதாசை பார்த்ததும் பயந்து போய்விட்டேன் அக்கா. கிராமத்திலே அவசரமாக வேலை இருந்தது, புறப்பட்டு கொண்டிருந்தேன். கடுதாசி வந்தது, கலவரத்திலே ஒன்றுமே ஓடாமல் அப்படியே போட்டுவிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட உனக்கு நிதானமே இல்லை அக்கா. அப்படி இப்போ என்ன வந்துவிட்டது என்று அவன் பேசிய போது மங்களத்துக்கு கூட எரிச்சலாகத்தான் இருந்தது. ஆனாலும் அது அவன் போக்கு என்று நினைத்து கொண்டு விட்டாள். அக்காவால் அப்படி இருக்க முடியவில்லை. நாளைக்கு அவள் உயிர் போனால் 2 ஏக்கர் நிலமும் ஓடி வந்து விடாதா அவனுக்கு? அதனாலேதான் ஆத்திரம் வருகிறது. என்னடா இது, பிரமாதமாக அக்கா எழுதியிருந்தாலே கண்ணை மூடியிருக்கும் என்று நினைத்தோமே, எங்கேயானால் இது இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறதே என்று அயர்ந்து போய்விட்டான். கோபம் வராதோ கோபம் என்று அடிக்கொரு முறை சொல்லி மிகவும் அலுத்து கொண்டாள் அவள். மாமி. மங்களம் சிந்தனை பிணைப்பிலிருந்து விடுபட்டு திரும்பினாள். நிலையோரம் வாசு நின்று கொண்டிருந்தான். வா வாசு, இன்றைக்கு உடம்பு எப்படி இருக்கிறது மாமி என்று பரிவுடன் விசாரித்து கொண்டே அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான் வாசு. மங்களம் அவன் முகத்தையே பிரம்மை பிடித்தாற் போல உற்று பார்த்து கொண்டிருந்தாள். தானும் எல்லோரையும் போல வாழ்ந்திருந்தாள். அவளுக்கு இப்போது வாசுவை போல மகனும் இருந்திருப்பான். அந்த குறையை நீக்குவதற்குத்தான் தெய்வம் வாசுவுக்கு இந்த பாசத்தை அளித்திருக்கிறதோ என்னவோ. ஏன் மாமி அப்படி பார்க்கிறீர்கள்? ஒண்ணுமில்லடா வாசு, இந்த மாமியிடம் உனக்கு என்ன அவ்வளவு பிரியம்னு யோசிக்கிறேன். அவன் முகத்தில் ஏதோ விரும்பாத ஒன்றை கேட்டுவிட்ட வேதனை படர்ந்தது. ஏன் நான் பிரியமாக இருக்கக்கூடாதா? அதற்கில்லை அசட்டு பிள்ளையே. மாமிக்கு இப்போ உடம்பு சரியில்லையா? என்னமோ பிதற்றுகிறேன். நீ அதையெல்லாம் மனசிலே போட்டு கொள்ளாதே. வாசுவின் சிந்தனை அதற்குள் வேறு எங்கோ ஓடிவிட்டது. மாமியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். இன்று ஜுரம் வரவில்லை மாமி என்ற குதூகலத்துடன் சொன்னான். அந்த பிஞ்சு உள்ளத்தின் அன்பிலே மனதின் பாரம் சற்று இறங்கியதை உணர்ந்தாள் மங்களம். உணர்ச்சி வசத்தில் அவள் கண்கள் ஏனோ கலங்கின. அன்புடன் வாசுவின் தலையை வருடிவிட்டாள். தங்கமும் வாசுவும் இல்லை என்றால் அவள் உயிர் என்றோ இந்த சடலத்திலிருந்து பீய்த்து கொண்டு ஓடியிருக்கும். அவர்களுடைய அன்புதான் அதை கட்டி நிறுத்தி இருக்கிறது. அந்த உள்ளங்களின் அன்புக்காகத்தான் அவள் வாழ வேண்டும். மற்றவர்கள் அவள் வாழ்வதை விட மறைவதைத்தான் விரும்பினார்கள். நீ ஒருவனாவது என்றைக்கும் ஒரே மாதிரி இரு வாசு என்று கூறினாள் அவள். திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு இருமலும் இழுப்பும் அதிகமாகிவிட்டன. நிலை கொள்ளாமல் துடித்தாள் அவள். வாசுவும் தங்கமும் அவள் தலைமாட்டை விட்டு நகரவே இல்லை. அவள் படும் அவஸ்தையைக் கண்டு பாகீரதியின் கண்களும் கலங்கிவிட்டன. என்ன இருந்தாலும் உடன்பிறப்பல்லவா? டாக்டர் வந்து ஏதோ ஊசி போட்டார். ஒன்றும் உறுதியாக சொல்வதற்கில்லை அம்மா என்று சொல்லி போய்விட்டார். உடனே பாகீரதி தம்பிக்கு தந்தி கொடுத்து விட்டாள். நடப்பது ஒன்றையுமே உணராமல் நோயின் வேதனையில் தவியாய் தவித்து கொண்டிருந்தாள் மங்களம். இரவு ரகு வந்து விட்டான். மங்களத்தை பார்த்தபோது நிஜமாகவே அபாயமான நிலைதான் என்று ஊர்ஜிதமாக தெரிந்தது. ஏனக்கா, டாக்டர் என்னதான் சொல்கிறார் என்று ஆவலுடன் கேட்டான் அவன். பாகீரதிக்கு அவனுடன் பேசவே பிடிக்கவில்லை. என்னத்தை சொல்லுவார்? இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்றும் நிச்சயம் சொல்ல முடியாதாம். இனிமேல் அவ்வளவுதான் என்று கையை விரித்து விட்டார் என்றாள் வேண்டா வெறுப்புடன். மங்களத்துக்கு அவர்கள் பேசியதெல்லாம் தெளிவாக கேட்டன. அவளால் ஏதும் பேச முடியவில்லை. நன்றாக நினைவு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு தன் மீதிருந்த நம்பிக்கை அறவே போய்விட்டது. இடைவிடாமல் கயிறு கட்டி இழுப்பதைப் போல அந்த இரைப்பை அவளால் தாங்க முடியவில்லை. ரகு 2 நாட்கள் தங்கி பார்த்தான். மங்களத்தின் இரைப்பு ஓரளவு அடங்கிவிட்டது. அவனுக்கு ஏனோ எரிச்சலாக வந்தது. 2 நாட்கள் இங்கே தங்கிவிட்டதில் எத்தனையோ காரியங்கள் தடைபட்டு போனதாக சொல்லிக் கொண்டான். அக்கா, இனிமேல் ஏதாவது ஒன்று ஆனால் ஒழிய எனக்கு செய்தி அனுப்பாதே என்று அவன் பாகீரதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். மங்களத்துக்கு கண்ணீர் பொங்கியது. அவளால் இன்னும் படுத்து கொள்ள முடியவில்லை. முன்னே தலையணைகளை அடுக்கி அவற்றின் மீது தலையை கவிழ்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருந்தாள். 1 வாரமாக இந்த நிலைதான்.
உடம்பெல்லாம் ரணமாகி வலித்தது. இழுப்பை தாங்க முடியாது. நெஞ்செல்லாம் உலைந்தது. அவள் படும் இந்த அவஸ்தையைக் கண்டு வாசுவும் தங்கமும் தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். பெரியவர்கள் அவளது முடிவு நேரத்தைத் தான் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகத் தெரிந்தது. இத்தனை நாட்களாக வாழ்ந்ததற்கெல்லாம் ஏதோ அர்த்தம் இருந்தது. இப்போது வாழ்வதில்தான் அர்த்தமே இல்லை என்று எண்ணிக்கொண்டாள் அவள். அந்த வீட்டிலே ஏதோ வேண்டாத பொருளாக, அனாவசியமாகத்தான் ஒரு பளுவாக இருப்பதாக தோன்றியது அவளுக்கே. அத்திம்பேருக்கு வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே நேரம் கிடையாது. ஆபீஸ் வேலைகளை கவனிப்பதற்கே அவருக்கு பொழுது போதாது. எப்போதாவது எப்படி இருக்கிறது, டாக்டர் வந்தாரா என்ற இந்த மாதிரி ஏதாவது மேலோட்டமாக கேட்டுக்கொண்டு போய் விடுவார். உடன் பிறந்தவர்களின் ஆதரவே அற்று விழுந்து கொண்டிருக்கும் போது மற்றவர்களை பற்றி எண்ணி என்ன பயன்? ரகு ஊருக்கு போய்விட்டான். தன் இதயத்தில் ஏதோ வேதனை ஜனித்து மலையாக வளர்ந்து விட்டதை மங்களம் உணர்ந்தாள். உடலின் வேதனையை கூட பொறுத்து கொள்ளலாம் போல இருந்தது. இந்த மனவேதனையைத்தான் அவளால் தாழ முடியவில்லை. இரவு முழுவதும் அவள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள். தெய்வமே, என்னை உன் பொன்னடிக்கு சேர்த்துக்கொள் என்ற தெய்வத்துக்கு அவள் முறையீடு எட்டியதோ என்னவோ. மறுநாள் வீட்டிலே ஒரே பரபரப்பாக இருந்தது. அத்திம்பேர் தம்பி பிள்ளைக்கு ராமேஸ்வரத்தில் கல்யாணம் என்று கடிதம் வந்திருந்தது. பிரயாணத்தை பற்றிய ஆலோசனையில் வீடே திமிலோகப்பட்டது. மங்களத்தை எப்படி விட்டு விட்டு போவது? இந்த பிரச்சனை குறித்துத்தான் அவர்கள் மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் பிறரை நம்பி வீட்டை ஒப்படைத்து விட்டு போவதில் பாகீரதிக்கு விருப்பமில்லை. கடைசியில் தங்கத்தை விட்டு விட்டு போவது என்று தீர்மானித்தார்கள். சித்தியை இந்த நிலையில் தனியே விட்டுவிட்டு போவதில் தங்கத்துக்கு விருப்பமே இல்லை. ஆகவே அவள் முழு மனதுடன் சித்திக்கு துணையாக இருக்க ஒப்புக்கொண்டாள். புறப்படும் போது பாகீரதி மங்களத்திடம் வந்து சொல்லிக் கொண்டாள். நாங்கள் எல்லாம் ராமேஸ்வரம் போய்விட்டு வருகிறோம். தங்கம் மட்டும் இங்கே இருக்கிறாள். உன்னை கவனிச்சுக்க. மங்களம் சிரமப்பட்டு தலையை நிமிர்த்தினாள். போய் வா என்று முனகினாள். இரவு வந்தது. வாசுவும் தங்கமும் மங்களத்தின் அருகே வந்து உட்கார்ந்திருந்தார்கள். தன் நோயெல்லாம் தீர்ந்து விட்டாற்போல ஏதோ உணர்ச்சி மங்களத்துக்கு. மாலையில் அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போன சில நிமிடத்திலேயே அவளுக்கு திடீரென்று இழுப்பு நின்று விட்டது. அவளை வெறுத்தவர்கள் எல்லோரும் ஒதுங்கி விட்டார்கள். இப்போது அவளுக்கு அருகே அவளை இதயபூர்வமாக விரும்பும் 2 உள்ளங்கள் இருந்தன. அவளுக்கு இந்த சூழ்நிலை மிகவும் பிடித்திருந்தது. வாசு என்று முனகினாள் அவள். என்ன மாமி? இந்த தலையணைகளை எல்லாம் தள்ளி போட்டுவிட்டு என்னை படுக்க வையேன். 2 வாரங்களாக படுக்காமலேயே கழித்துவிட்ட சித்தி இப்போது எப்படி படுத்துக்கொள்ளப் போகிறாள் என்ற தங்கத்துக்கு யோசனையாகிவிட்டது. முடியுமா சித்தி என்று கேட்டாள் அவள். எனக்கு வியாதி எல்லாம் தீர்ந்து விட்டது. இனிமேல் ஒன்றும் இல்லை. உங்கள் 2 பேருடைய அன்பு இருக்கிற இடத்திலே வியாதி நிற்குமா? மங்களம் அசாதாரணமான பொலிவுடன் விளங்கினாள். தங்கம், நீ தலையணைகளை மெதுவாக எடு. நான் தலையை தாங்கிக்கிறேன் என்றான் வாசு. சொல்லிவிட்டு நகர்ந்து போய் மாமியின் தலையை தூக்கி மார்போடு சாத்திக் கொண்டான். தங்கம் தலையணைகளை நகர்த்தி வைத்தாள். இப்படியே படுத்துக்கிற வாசு, எனக்கு தலையணை எல்லாம் வேண்டாம் என்றாள் மங்களம். வாசுவின் மடியில் தலை வைத்து கொண்டு நிம்மதியாக படுத்து கொண்டாள் அவள். கொஞ்சம் தண்ணீர் கொடு தங்கம். தங்கம் பக்கத்தில் இருந்த பிளாஸ்கில் இருந்து வெந்நீர் எடுத்து கொணர்ந்தாள். வாய சித்தி. ஒரு மிடறு தண்ணீர் தான் உள்ளே போயிருக்கும். மங்களத்தின் கண்கள் மூடிவிட்டன. தலை சாய்ந்து போயிற்று. அவள் முகத்திலே மட்டும் நிம்மதியின் பேரொளி வீசிக்கொண்டிருந்தது. அவள் மரணத்தை எதிர்நோக்கி தவமிருந்தவர்கள் தொலை தூரத்தில் இருக்கும்போது தான் விரும்பிய சூழ்நிலையில் அவள் கண் மூடிவிட்டாள். வாசவும் தங்கமும் எழுப்பிய அழுகை ஒலி அவள் காதுகளுக்கு கேட்கவில்லை. அன்பின் சன்னிதானத்தில் அவளுக்கு அமைதி கிடைத்துவிட்டது.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.